வெல்கம் டு துவி கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க, இட்லி மாவில் குழி பணியாரம் செய்ய போகிறோங்க. வாங்க அதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டோங்க. அது சிகப்பாயிடுச்சு. அதுக்கு ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் போதுமானது. மாவு கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருந்ததுங்க. இட்லி மாவு ஏன் வேஸ்ட் பண்ணுவான்னு குழி பணியாரம் செய்கிறேங்க. இந்த கலவைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாங்க. ஒரு சின்ன இஞ்சி துண்டு பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மாவு ரெடியாக இருக்குது. அதில் இந்த கலவை எடுத்து கொட்டிக்கலாங்க. இந்த குழி பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழி பணியார சட்டி வச்சிட்டேங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மாவு எடுத்து போட்டுக்கலாங்க. இது பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே இது ரெடி ஆகிடும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்துக்கலாங்க. தேங்காய் சட்னியோட சூப்பராக இருக்குங்க. வாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொருத்தர் கம்பி எடுத்து குத்துவாங்க. ஆனால் ஓட்டை ஓட்டையாக ஆகிடுங்க. அதனால் ஸ்பூன்லேயே திருப்பிக்கலாம்.